டேய், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொன்னான்னு மட்டும் சொல்லாதடா. அது என்னால் தாங்கிக்கவே முடியாதுடா. சரிடா, உன் வழிக்கே வரேன். நாளைக்கே அவ இந்த ஊர் ஜனங்க முன்னாடி என்ன ஐ லவ் யூன்னு சொன்னா நீ என்னடா பண்ணிக்க போற? டேய், எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்டா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கோமாளியாக பாக்குறீங்க? நாளைக்கு பாரு யாரு கோமாளியாராங்கன்னு. டேய் ஆனந்த், டேய் நான் இப்ப அவளை சந்திக்கலான்னு இருந்தேன். ஆனா விஷயம் இவ்வளவு தூரம் ஆனப்புறம் நான் இப்ப சந்திக்க போறதில்ல. நாளைக்கு எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். முடியாது முடியாது. ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இப்ப நான் 20 எண்ணுவேன். அதுக்குள்ள அவ இங்க வந்தாகணும். வரல இங்க பாருங்க, இந்த பாட்டில் மாதிரி நானும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்புறம் நீங்க யாரு என்ன அங்க வந்து பார்க்க முடியாது. சொல்லிட்டேன். 1 2 தண்ணிய போட்டுக்கிட்டு தண்ணி டேங்கல ஏறிக்கிட்டு 1 2 எழுதிட்டு இருக்கான். அதுவா நம்ம கல்யாணி மக பரணி இருக்காங்க. அவ வந்து ஐ லவ் யூ அப்படின்னு கெட்ட வார்த்தை சொன்னாதான் கீழே இறங்கி வருவானா. இங்க பாரியா கூத்த. பரணி, ஆனந்த் கீழே இறங்கி வாங்க. பரணி, நீ என்ன நிஜமாவே ஐ லவ் யூ சொல்லுவல? நிஜமா சொல்றேன், வாங்க. நிஜமாவே சொல்லுவல? சொல்லுவேன். இரு கீழே வந்துடுறேன். இறங்கி வந்துட்டான். பரணி, சொல்லு பரணி. ஐ லவ் யூ சொல்லு பரணி, சத்தம் போட்டு சொல்லு. இனிமே இவன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எவனும் பரணி என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பரணி சொல்லு பரணி. பரணி, பெரிய ஷோல தர்மேந்திரன் நினைப்பா இப்படி ஊரு கூட்டி ஒரு பொண்ணு மிரட்டி ஐ லவ் யூ சொல்ல சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் ஒரு பொண்ணு பழகினா அது லவ்வா தான் இருக்கணுமா? பரணி, தெரியும் ஐயா, நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற. அதான் இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சுட்டு இப்படி ஊரு கூட்டி கலாட்டா பண்ணி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற. எதுக்கெல்லாம் பயப்படுறவல்ல இந்த பரணி. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒரு பொட்டச்சியை பழி வாங்குறத விட்டுட்டு உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. இல்ல உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நான் வரேன். ஏன்பா இந்த அரவாங்க காலங்காத்தால டேங்கனை ஏறி குதின்னு குதிச்சா? டேய் ஆனந்த், சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு தான் விட்டத்தை பார்த்துட்டே இருக்க போற? இன்னும் 5 நிமிஷம் சாப்பிடலைன்னா எல்லா சோத்தையும் எடுத்து வெளியில கொட்டிட்டு நானும் சாப்பிடாம பட்னியா வெளியில போய் இருக்க போற. தம்பி, என்னையா ராவ பிசாசு மாதிரி இந்நேரத்துல வந்து கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கிற? என்னையும் நினைச்சிட்டா? போயா, போக மாட்டேன், போயா. டே ஆனந்த், தம்பி சின்ன உதவி. ஏன் இந்நேரத்துல வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? அடுத்தவன தொந்தரவு பண்றதுன்னா இந்த ஊருக்காரங்களுக்கு நம்ம சந்தோஷம் ஐயா. எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ஐயா. போங்கய்யா, போயா. டே ஆனந்த், தப்பா நினைக்காதீங்க தம்பி. பெரிய பண்ண சம்சாரம் பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பண்ண வேற ஊர்ல இல்ல, டவுன்ல இருந்து தான் டாக்டர் அம்மா கூட்டிட்டு வரணும். அவர் கார் மட்டும் வீட்டுல இருக்கு. தம்பிக்கு கார் ஓட்ட தெரியும்னு விறகு கடை முதலாளி சொன்னாரு. இந்த நேரம் டாக்டர் அம்மா வரலன்னா தாயும் புள்ளையும் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. அதான் ஓடல. அவன் இப்ப வர முடியாது. வேற எவனே சிலிச்சா இருப்பான். அவனை போய் பாரு. நீங்க வாங்க தம்பி. டாக்டர் அம்மா வந்தாச்சு. டாக்டர் அம்மா வந்தாச்சு. டாக்டர் அம்மா வாங்கம்மா, வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா சீக்கிரம் வாங்க. இந்தாம்மா கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க.
எங்கடா என் கோழி? கோழி அண்ணே, ஆ. நம்ம கோழி அண்ணே. ஆ, நம்ம கோழியா? என் கோழி எங்க? உங்க கோழி தானே? அம்மா அந்த கோழி என்னாச்சு? கொதிக்குதாம்ண்ணே. கொதிக்குதா? அம்மா, கோழி இவன் என்ன சொல்லி வாங்கினா? பெட்ல சேர்க்கறேன்னாரு. எதுக்குடா பெட்ல சேர்க்கணும்? ஐயோ ரத்த கொதிப்புடேன். டேய், ரத்த கொதிப்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. பிளட் பிரஷர். கோழிக்கு எங்காவது பிளட் பிரஷர் வந்திருக்கா? கேள்விப்பட்டிருக்கா? சமீபத்துல வந்தா கேள்விப்பட்டனே. எங்க வீட்ல நாய் இருக்கு, அதுக்கு பிளட் பிரஷர். அதை அடிக்க வேண்டியதான் நீ. இப்ப நீ கோழி என்ன பண்ண? அண்ணே, உங்க கோழியோட சோக கதையை கேளுங்க அண்ணே. சொல்லு. உங்க கோழி கழுத்துல ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு. அதை ஆபரேஷன் பண்ணலாம்னு கத்தி எடுத்து அப்படி நைஸா வச்ச, கொஞ்சம் ஆழமா போச்சு. ஆழமா போச்சா இல்ல நீ போக வச்சியா? இல்ல, தலை போச்சுண்ணே. அறுத்துட்டியா? ஆ. அறுத்த கோழி என்ன பண்ண? செத்து போச்சுண்ணே. ஆ. மண்ணுல போச்சா வீணா போயிரு பாருங்க. ஆ. அதனால மனுஷன் வகுத்துக்குள்ள போச்சிடலாம்னு குழம்பி வச்சு சொல்லிட்டேன். ஆ. ஒரு வாய் சாப்பிட்டு போறீங்களா? ஒரு வாய் இல்ல, ஆ. அத 2 வாய் இப்ப சாப்பிட போகுது. அப்படியா? ஆ. அம்மா, அம்மா, எங்கம்மா கூப்பிடுறேன்? எங்கம்மா நான் கூப்பிட்டேன்டா. கூப்பிடுங்க. கூப்பிடுறா. சீக்கிரம் அந்த குழம்பு எடுத்து வாம்மா. சரியான டுபாக்கூர் குடும்பமா இருக்குடா. வரட்டும் இன்னைக்கு. ஏய், குழம்பு வாங்கடா. அம்மா, கோழி அறுத்தது இவன், குழம்பு வச்சது அந்த கிழவி. அவளை 2 போடுமா. ஆ. திருட்டு வயல பட்டவன். போடி, வா. ஆஹா. நல்லா இருக்குல்ல? நாங்க இப்ப சாப்பிட போறோம். மசாலா சில மிச்சமாகி போச்சுல. மா, வாங்கிக்குமா. குறா. என்னடா? குடுக்க மனசு வரலண்ணே. அடுத்தவன் கோழி இல்ல, குடுக்கறதுக்கு மனசு வராது. வாங்கிட்டு போமா. ஐயோ, பேசிடுறா இவன். நல்ல தம்பிடா இவன். மறுபடியும் இந்த தரடா நீ எல்லாம் பைத்தியம் பாப்ப. பாடுவா. கழட்டி கொடுங்க மூக்குத்தி சீக்கிரம். எனக்கு மூக்கு வேணும், மூக்குத்தி வேணும். ஒண்ணு விடாதீங்க. வச்சிரியா, கொஞ்சம் இல்லைங்க. அன்னைக்கு நான் தப்பான வழியில சம்பாதிச்ச பணம் தானே அவங்க வேணானாங்க. இது நேர்மையா உண்மையா உழைச்சு சம்பாதிச்சது. இந்த தங்கத்தை யாரும் குத்த சொல்ல முடியாது. இதை அவங்க வாங்கிக்கலனா அவங்க சொன்ன நேர்மையான வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவங்க புருஷன் வாழ்ந்த வாழ்க்கை தான் சரியானதா இருக்கும். பெத்து வளர்க்கவே கஷ்டப்படுற இந்த காலத்துல எத்தனையோ குழந்தைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. அதனால மத்தவங்களை விட உங்களுக்கு தான் இந்த மனுஷங்களோட அருமை நல்லா புரியும். ஐயா, நீங்க இந்த ஊரே பாராட்டுற பெரிய மனுஷங்கிறது உண்மையா இருந்தா நான் பரணி கூட பழகினது தப்பா நினைக்காம இந்த கல்யாணத்துக்கு நான் மனசார வாழ்த்தி கொடுக்கிற பரிசா நினைச்சு இத வாங்கிக்க சொல்லுங்கயா. ஐயா, வாங்கிக்க சொல்லுங்கயா. ஐயா, சொல்லுங்கயா, வாங்கிக்க சொல்லுங்கயா. ஐயா, என்ன கல்யாணி, குந்துமணி அளவு கூட நகை பண்ணி போட முடியாதுன்னு சொல்லித்தானே உட்கார்ந்து அழுத. இந்தா நான் தர்றேன், புடி. என்ன பாக்குற? மாப்பிள்ளை வீட்டுக்கார தானே தாலி பண்ணி போடணும். நல்ல கனமா பண்ணி போடு, புடி. அப்பாடா, அரிசி மூட்டை வண்டியில ஏறிடுச்சு. இதே ஆனந்த், கல்யாணத்துல கலாட்டா பண்றவங்க அந்த மோளக்கார கோஷ்டி தான். முதல்ல அவங்கள போய் அமுக்கணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? 2 நாளா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இப்படி தூக்கமே இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு நீங்க தேவையா? இதை நாங்க பாத்துக்க மாட்டோம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்களேன். பரவாயில்லைங்க வாத்தியாரே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. வாத்தி நான் சொல்றேன். சும்மா இருங்கய்யா, அதெல்லாம் முடியாதுயா. தாலி கட்டணும்னா முதல் பரிசு கொடுத்து, அது மாத்திரம் இல்ல, முதல் பந்தில முதல் ஆளா 2வது ஆளா 2 பேர் உட்கார்ந்து வயிறு உடைக்க தின்னுட்டு முடிஞ்சா எந்திரிச்சு போவோம். டேய் பாடா, அட வாடா, நம்ம வேலை பார்ப்போம். இத்தனை நாள் நல்லவ மாதிரி ஏன் நடிச்சேன்னு இப்பத்தாண்டா புரியுது. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை கடத்திட்டு போனா நகரத்தோட ஓடிடலாங்கிற கெட்ட புத்தி தானே. எல்லாரையும் வச்சு சொல்றேன், இந்த நிமிஷமே நீ இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகல, நடக்கிறதே வேற. ஐயா,
எங்க காதல தனியா பாக்குறீங்க? நல்லா பாருங்க, பாருங்க, பாருங்க. பாத்துட்டீங்களா? இதெல்லாம் என்ன? அவளுக்காக நான் பட்ட காயங்கள் இன்னும் இருக்குமா? 6,000 காயங்கள் நெஞ்சுக்குள்ள. அத்தனையை தாங்கிட்டேன். ஏன்? இத உட்காந்துட்டு இருக்காளே இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. என்ன போய் பெரிய மனுஷன், நீங்க சொல்லுங்க. இவன் என் படிப்பை பாதிலேயே பாழாக்கிட்டாயா? இவ்வளவு பழி வாங்கத்தான் நான் இந்த ஊருக்குள்ள வந்தேன். ஆனா இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் இவட கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசை மாத்திக்கிட்டேன். எனக்கு கஷ்டமே என்னன்னு தெரியா? இந்த பெரிய மனுஷன் சொல்றாரு, என்ன நகை, பெரிய நகை, பொல்லாத நகை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏயா என்ன வாழத்தாயா விடல, வாழ்த்த கூட வாயா விடக்கூடாது? இந்த கல்யாணத்துக்கான எத்தனை உதவி செஞ்சிருப்பையா? அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டியா? இப்ப நான் பேசின வயா நீ திருந்த போற? மனுஷனா மதிக்க தெரியாத நீ இருக்கிற இந்த மண்டபத்துல என்னையா? இந்த ஊருக்குள்ளே இருக்க மாட்டேயா? வரையா, எல்லாருக்கும் வர. போட, எங்கேயாவது போய் தொலைலாம். வாத்தியாரையா, அந்த பையனை இப்படி ஆமலப்படுத்தி அனுப்பிச்சுட்டீங்களே, தடுத்து நிறுத்துங்க. எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்க போறான். தற்கொலையா? என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அன்புள்ள ஆனந்த், நீங்க என்ன வெறுத்தாலும் ஏசினாலும் தனிமையில இருக்கும்போது கண்டிப்பா என்னை பத்தி நினைப்பீங்க. அப்போ உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அதை தொடக்க இந்த கர்ச்சீஃபை தேடுவீங்க. என்னதான் கடிதத்தை இந்த கர்ச்சீஃப்ல வச்ச. ஆனந்த், என்னால பாழாகி போன உங்க படிப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்கணுமேன்னு ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள்ள அழுதுகிட்டு இருந்தேன். அந்த படிப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும்னா நிறைய செலவும் பெரிய செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டிய விஷயம். அதுக்காக வாத்தியார் ஐயா மூலமா நான் முயற்சி செய்ய நினைச்சேன். ஆனா அவரு, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் உங்க படிப்பு திரும்ப கிடைக்க ஏற்பாடு செய்வேன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்காம கண்டிப்பா சொல்லிட்டாரு. இந்த ஏழை பொண்ணு கிட்ட இருந்து ஒரே ஒரு விலை மதிக்க முடியாத சொத்து நம்ம காதல் தான். அந்த காதல அடமானம் வைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஆனந்த், உங்க அறிவு, ஆற்றல், படிக்க வேணுங்கிற வேகம், இது எல்லாத்தையும் காதல்ங்கிற 3 எழுத்துக்குள்ள அழிக்க நான் விரும்பல. ஆனந்த், நீங்க இந்த பஸ்ஸை விட்டு இறங்கும் போது விட்டு போற உங்க படிப்பை தொடர வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சிருக்கேன். அதுக்காக உங்க பெட்டியில இருந்து சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து வாத்தியாரையா கிட்ட கொடுத்தேன். என்ன தேடிட்டீங்களா? அந்த கவர்ல தான் உங்க பிரின்சிபல் கொடுத்த ஆர்டர் இருக்கு. செலவுக்கு கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிப்பா. நீங்க நல்லா படிச்சு இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஜம்முன்னு கலெக்டர் ஆகி உங்க அப்பாவை போய் பார்க்கணும். ஆனந்த், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எங்க அம்மாவுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ இல்ல, உங்களுக்காக, உங்க படிப்புக்காக மட்டும்தான். அதனால இனி நான் சந்தோஷமா வாழ்வேனோ இல்லையோ, ஆனா என் ஆத்மா சந்தோஷப்படணும். என் ஆத்மா சந்தோஷம் தொடரணும்னா நீங்க இந்த பயணத்தை தொடர்ந்துதான் ஆகணும். ஆனந்த், உங்க உண்மையான காதல் என் ஆசையை நிறைவேற்றும். இப்படிக்கு உங்கள் கையை விட்டு பறந்து போகும் பரணி.